ஸோ அங்க வந்து முதல்ல கோயில் அழைச்சிருக்காங்க. கோயில் அங்க போய் யாரு கூட மீட் பண்ணுது? YB ரவின் கூட. ஸோ YB ரவின் கூட மீட்டிங் எவ்வளோ நேரம்? ரொம்ப நேரம் சார், ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷம் தான் மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து ஓகே இல்லை இங்க வந்து லேண்ட் கொடுக்க முடியாது, ஓகே நீங்க மாறிதான் ஆகணும் அப்படி இப்படின்னு. அப்போ வந்து கோயிலோட நிலைப்பாடு என்னன்னா, ஓகே எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான் விருப்பம், ஓகே விருப்பம். அப்படி கண்டிப்பா முடியலன்னா மாத்த எடுத்துக்கிட்டு போறதுல நாங்க கண்டிப்பா பரிசீலனை பண்றோம். இந்த விஷயம் மட்டும்தான் அவங்க அங்க சொல்றாங்க. திருப்பியும் சொல்றேன், ஓகே மலேசியா முழுதும் ரெக்ரியேஷனல் லேண்ட்ல இருக்கிற கோயில்கள் more than 100 over. இப்ப ரீசென்ட்லி கூட நம்ம குவாந்தான்ல கோச்சாராஸ் அங்க உள்ள இஷ்யூ, ஓகே அங்கேயும் வந்து ரெக்ரியேஷனல் இருக்கு. பத்துமலை படியில இருந்து நம்ம மெயின் கோயில் இருக்கு, அது முழுக்க வந்து ரெக்ரியேஷனல் லேண்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மலேசியா முழுதும் குகைக்குள்ள உள்ளது, ஆத்தோரத்தை உள்ளது, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி ரெக்ரியேஷனல் லேண்ட் தான். ஸோ ரெக்ரியேஷனல் லேண்ட்ல வந்து ரூமா இபாடத் இருக்கிறது புதிய விஷயம் இல்லை. ஓகே, இதை பத்தி நான் வந்து ரொம்ப விலாவரியா வந்து நான் ஏற்கனவே இங்க பாருங்க, எம்பி நம்ம சமீப காலத்துல இந்த வருஷம் தான் நமக்கு குவாந்தான்ல ஒரு இஷ்யூ வந்துச்சுல, குவாந்தான் சிவன் கோயில் இஷ்யூ வர்றப்ப இந்த விஷயங்கள்லாம் சேகரிச்சு அதுக்கு பிறகு வந்து எம்பிக்கு அந்த லெட்டர் எழுதி எம்பியும் அவங்க மீட்டிங் பண்ணி இந்த விஷயத்தை சேகரிச்சு அந்த கோயில அங்க இருக்க விட்டுருக்காங்க. alright, so அதனால முடியாது சார், நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஓகே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம ஆரம்பிக்கிற அப்பயே நம்ம வந்து கோயிலை உடைக்கிறத பத்தி பேசணுமா, அங்க வந்து கோயிலை நிலைநிறுத்துறதுக்கு எந்த விதமான முடிவு நம்ம எடுக்க மாட்டோம். சோ இங்க பிரச்சனையே நமக்கு அதான். எப்போது வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ அதை வந்து எங்கள்கிட்ட சொல்றதுக்கு தான் நீ தயாரா இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம் அரசாங்கத்தை போய் சொல்ல மாட்டீங்க, நிக்க மாட்டீங்க. இங்க உள்ள பொங்கானோருக்கு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க இதான் வேணும். சோ நம்ம இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்தலாம், எந்த யுக்தி பாய்க்கலாம், அப்படி நிக்கிற லீடர்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஒவ்வொரு காலமா வந்து அவங்க வந்து நடக்கிற அரசாங்கத்தோட பேச்சாளராக இருக்காங்க. இல்ல நாங்க ஓட்டு போட்டு அனுப்புறது அரசாங்கத்தை பேச்சாளராக ஆகிறதுக்கு இல்ல. எங்களோட பேச்சாளர்கள், எங்களோட தேவை, எங்களோட சமூகம், நாங்க என்ன சொல்றோமோ அது போய் சொல்லுங்க. எந்த வகையில சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க. ஆடுற மாட்ட ஆடிக்காரங்க, பாடுற மாட்ட பாடிக்காரங்க, ஆனா பாலை கறந்து எடுத்துருவாங்க. இதாங்க எங்களுக்கு பிரச்சனை. இங்க பாருங்க, இது வந்து 14ஆம் தேதி மீட்டிங், ஏறக்குறைய 10 இருந்து 15 நிமிஷம். கோயிலோட நிலைப்பாடு என்னது? ஓகே, நாங்க இங்கதான் இருக்க விரும்புறோம். அப்படி கண்டிப்பா வேற வழி இல்லைன்னா ஓகே சரி, நாங்க மாத்த இடத்துக்கு நாங்க போறோம். இதான் முழுக்க அன்னைக்குள்ள மீட்டிங். சோ அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே கோயில் அனுப்பி விட்டாங்க. சோ இப்ப வந்து மீட்டிங் யார் நடத்துறா? YB ரவின். ஓகே, இந்த கண்டிப்பா இந்த லைஃப் வந்து அவரும் கண்டிப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஐயா, it is for you. Okay, I'm telling the truth, and if it's not as usual, you know, as a lawyer, you know, sue me. Alright, so okay, இங்க பாருங்க, அப்புறம் முடிஞ்சோன்னா அந்த மீட்டிங் வந்து யாரு கூட நடத்துறாங்க? MDKU PTD கூட யார் நடத்துறா? YB ரவின். கோயிலோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இல்ல. சோ இது முடிஞ்சிச்சா? 14ஆம் தேதி மீட்டிங் இதாங்க. ஓகே, சோ பேசிக்கலி கோயில் இது வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ், ஒன் டேபிள், ஒன் மீட்டிங், PTD கூடயோ இல்ல வந்து MBயோட ரெப்ரசன்டேட்டிவ் கூடயோ MDKU கூடயோ அண்ட் அலாங் வித் ஜவத்தங் குவாசா ரூமா இபாடத் புக்கான் இஸ்லாம் கூடயோ அண்ட் ஆல்சோ YB ரவின் எஸ்கோ கூடயோ ஒரே டேபிள்ல ஒரே நாள் ஒரு விஷயத்தை பேசினதே இல்ல. டாட். சோ மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் மீட்டிங்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் மீட்டிங் தான் போயிருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம பேசி முடிஞ்சோன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் மீட்டிங்கும் நம்மளுக்கு வந்து மினிட் இருக்கும். ஓகே, அந்த மினிட் வந்து என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு வந்த ஒவ்வொரு
ஆள் இருக்காங்களா, ஒரு ஆள் இல்ல. இப்ப கோயில் எம்டிகேயு பிடிஜி அப்புறம் எம்பியோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க. அந்த மினிட் வந்து சரியா இருக்கா பாத்துக்குங்க. லைக் நம்ம போட்ட விஷயம்லாம் சரியா நம்ம பேசணுமா, இல்ல ஏதாச்சும் விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா. சில டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தேவையான விஷயங்களை மிஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப வந்து நம்ம பார்த்து இல்ல இதை பத்தி பேசணும், இவர் கேள்வி கேட்டாரு, நான் இது சொன்னேன் இந்த விஷயம் போடுங்க, நம்ம வந்து இமெயில் மூலியமா வந்து இது பண்ணுவோம். அது முடிஞ்ச பிறகு ஆபீஷியலா ஒரு மினிட் வரும். இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆபீஷியலா எந்த மினிட்டும் வெளியே வரல. ஏன்னா கோயில அங்க இல்லையே. ஓகே, கோயிலும் YB ரவினும் MDKUல 16ஆம் தேதி ஜூன் மீட்டிங் பண்ணது உண்மை. அந்த மீட்டிங் ஏறக்குற 10 to 15 நிமிஷம் நடந்ததும் உண்மை. ஆனா கோயிலும் MDKயும் PTDயும் YB ரவினும் மீட்டிங் பண்ணல. ரைட், திஸ் இஸ் சோ கோயில் என்ன பண்ணாங்க, அவங்க அன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் ROSல வந்து நீங்க உங்களோட அறிக்கையெல்லாம் நீங்க தயார்படுத்தணும்ல. சோ அவங்களோட மெம்பர்ஸ்க்கு அவங்களோட ஜவதாங்குவாசருக்கு ஒரு அறிக்கையை ஒரு மினிட் தயார்படுத்துறாங்க. ஓகே, யார் யார் வந்திருந்தா இங்க ப்ராப்ளி பத்மராஜ அண்ணலாம் இருக்காரு. இங்க யார் யார் வந்திருந்தா, கோயில் சார்பில் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னென்ன விஷயம் பேசி இருக்காங்க, யார் என்ன பேசினா. YB ரவி அன்னலக்கி கிருஷ்ணனா, ஓகே கிருஷ்ணசாமி, ஓகே அவர் என்ன சொன்னாரு, இது எல்லாமே வந்து இவங்க பண்ணி ஆபீஷியலா அவங்க வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் ஆபீஷியல் மினிட் வரல. ஓகே, இன்னும் வரலங்க, இப்ப வரும் பாருங்க. இது முடிஞ்ச பிறகு ஜூலைல ஏறக்குறைய ஒரு மாசம் முடிஞ்சோன மீட்டிங் முடிஞ்சோன எங்களுக்கு ஒரு மினிட் வருதுங்க. ஓகே, அண்ட் நான் வந்து அந்த கடைசி பார்ட் மட்டும் படிக்கிறேன். ஓகே, சோ தட் ஆஃப்கோர்ஸ் நான் அப்படி காட்டினா எல்லாத்துக்கும் தெரியாது. முக்கியமா வந்து புலனத்துல உள்ள நம்மளோட வாரியர்ஸ்க்கும் தெரியாது பாருங்க. சோ நான் வந்து பாக்யன் 3 இதுக்கு சாட்சி வந்து பத்மராஜ அண்ணன், அதனால தான் அவர் பக்கத்திலே வச்சிருக்கேன். இவர் தான் வந்து புலனத்துல வந்து போட்டு வாங்குவாரு. சோ நான் புலனத்துல அவ்வளவு ஆக்டிவா இல்ல, சோ அதனால அவர் பக்கத்துல வச்சுட்டே படிக்கிறேன். ஓகே, மூணாவது இது sehubungan itu satu mesyuarat pada 16 Jun 2025 yang dipengerusikan oleh YB Ravin telah diadakan bagi membincangkan perkara ini. perkara iniனா என்னது, மேல வந்து perkara என்னவா போட்டிருக்காங்க, pengosongan tapak bangunan tanpa kebenaran di tanah reserve Majlis Perbandaran Kulai Taman Awam Bandar Baru Kangkar Pulai lot 98930. Alright, so sehubungan dengan itulah, okay, pihak persatuan juga hadir dalam mesyuarat tersebut. Berdasarkan perbincangan dan keputusan mesyuarat anda seperti berikut. Pihak koil juga hadir dalam mesyuarat itu. Betul tak? Betul tak? Betul tak? Memang ini tak betul. Memang ini tak betul. And I will make sure all these people will answer me in a court of law. Alright? So முடிஞ்சிட்டு satu, mesyuarat bersetuju bahawa bangunan tanpa kebenaran tersebut tidak boleh dikekalkan di tapak sedia ada dan hendaklah dikosongkan. இந்த முடிவு வந்து கோயில் அங்க எந்த விதமான ஆவணங்களும் சைன் பண்ணல, அந்த விஷயமே இல்ல. விஷயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க இருக்கணும், அப்படி முடியாத பட்சத்துல மாத்தினாலும் பார்த்து நாங்க போறோம். இது இங்க சொல்லல. இதாங்க அவங்க கொடுத்த மினிட், ஆபீஷியலா மினிட். எனக்கு 16ஆம் தேதி ஜூலை 2025 வந்துச்சு, ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு. கோயில்கிட்ட கேட்கல நீங்க என்ன சொன்னீங்க என்ன பண்ணீங்கன்னு. alright, ரெண்டாவது, mesyuarat bersetuju agar pihak Majlis Perbandaran Kulai memberi lanjutan tempoh pengosongan selama 3 bulan. எதுக்கு 3 bulan தெரியல, இந்த 90 நாள் கதை எனக்கு தெரியல. ஆனா இது அதான் போட்டிருக்கு, mesyuarat bersetuju agar pihak Majlis Perbandaran Kulai memberi lanjutan tempoh pengosongan selama 3 bulan bagi memberi ruang kepada pihak persatuan untuk mengalihkan dan mengosongkan tapak tersebut secara sukarela sebelum tindakan penguatkuasaan dilaksanakan oleh majlis. இந்த விஷயமும் கோயிலுக்கு தெரியாது. எப்ப தெரியுது, ஜூலை வந்து இவங்க லெட்டர் அனுப்பினா இப்படி பேசிருக்கு, மண்டல அவன் பேசலையே. ஓகே, அப்புறம் மூணாவது, mesyuarat bersetuju
மூணாவது தீர்மானம் அந்த mesyuaratல. Mesyuarat bersetuju bahawa tiada sebarang aktiviti boleh dijalankan oleh pihak persatuan di tapak biasan tersebut sepanjang tempoh pengosongan. அதாவது இந்த நோட்டீஸ் கொடுத்ததுல இருந்து அந்த 90 நாள் டைம் வந்து காலாவதி ஆவற வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் அங்க பண்ண முடியாது. பேசிக்கலி கோயில் இழுத்து அடைக்க வேண்டியதுதான். நாலாவது, mesyuarat bersetuju bahawa tempoh lanjutan dan tindakan pengosongan ini adalah tetap serta tertaluk kepada sebarang syarat lain termasuk permohonan penggantian tapak atau tambahan penangguhan. Ini படிக்கிறேன். Mesyuarat bersetuju bahawa tapak lanjutan, tempoh lanjutan dan tindakan pengosongan ini adalah tetap serta tidak tertaluk. Okay, that mean அவங்க கொடுத்த நோட்டீஸ் வந்து முத்தமad. Okay, tidak tertaluk kepada sebarang syarat lain termasuk permohonan penggantian tapak dan tambahan penangguhan. That mean இந்த மீட்டிங் யாரு வந்து பங்குருசி பண்ணிருக்கா? YB Rabin. யாரு கூட? PTG கூட, MDKU கூட அவங்க வெளியாக்கின மினிட். And இப்ப இந்த இதுக்கும் அவங்க சொல்ற கதைக்கு எங்கேயாச்சும் ஒத்து இருக்கா? ஓகே, யார் இந்த முடிவு எடுத்தா? கோயில் சுயேட்சையா தனிச்சையா யார் இந்த முடிவு எடுத்தா? YB Rabin, MDKU and PTG. சோ நான் வந்து இந்த கோயில் உடைப்புக்கு முழுமையா YB Rabin பொறுப்பு இருக்குன்னு சொன்னா நான் இதை பார்த்து தான் சொல்றேன். நானா வந்து ஒரு நாள் காலையில எந்திரிச்சோன்னே ராத்திரி கனவுல வந்து முருகன் சொன்னாரா இதுக்கு முழுக்க YB Rabin தான் வந்து பொறுப்பு இருக்கணும்னு? alright, சோ இது முடிஞ்ச பிறகு இந்த லெட்டருக்கு வந்து நாங்க ரிப்ளை பண்றோம். ஓகே, இந்த லெட்டருக்கு வந்து 12ஆம் தேதி செப்டம்பர் நாங்க ரிப்ளை பண்றோம். ஓகே, அந்த ரிப்ளை பண்றப்ப நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். ஓகே, kami ingin menegaskan bahawa pihak persatuan telah bersetuju untuk berpindah hanya sekira tiada jalan lain untuk kekalkan di lokasi sedia ada. Walau bagaimanapun adalah persetuju bahawa tanah gantian yang sesuai perlu dikenal pasti untuk penempatan semula kuil ini. So we clarified to them. So இது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா, ஓகே இது முடிஞ்சிச்சு. 24ஆம் தேதி இன்னொரு லெட்டர் வருது MDKU ல இருந்து. So basically நாங்க we have exchanging love letters lah. Okay, and so 24ஆம் தேதி செப்டம்பர் 2025 அந்த மீட்டிங்கோட முடிஞ்சிருச்சு. YB Rabinoட இது அவர் இஷ்யூல பூந்து ஓகே நம்ம சொல்லாததெல்லாம் சொல்லி ஒரு மினிட் உண்டாக்கி அதுக்கு பிறகு வந்து நாங்க தான் வந்து MDKU கூட மாரடிக்கிறோம். It was not YB Rabin. Alright, definitely we asked his office. And உங்களுக்கு தெரியும் இங்க YB Rabin கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா போன் எடுக்க மாட்டாரு, மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டாரு, இன்க்ளூடிங் மீ. ஓகே, அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அவரோட PA சுப்ரா கூட தான். அண்ட் அவர் வந்து இந்த விஷயத்துல சுப்ரா இஸ் வெரி குட். ஓகே, ஒரு மெசேஜ் பண்ணா டான் ரிப்ளை பண்ணிடுவாரு. அந்த ரிப்ளை நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா செகண்டரி, பட் ரிப்ளை பண்ணிடுவாரு. ஓகே, சோ அண்ட் 24ஆம் தேதி செப்டம்பர் 2025 வந்து ஒரு லெட்டர் வருது MDKU ல இருந்து. ஓகே, malum balas berkaitan permohonan lanjutan tempo. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து 3 மாசம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த டைம் எப்ப தெரியுமா காலாவதி ஆகுது? ஓகே, hari Malaysia. ஓகே, 16 hari bulan September 2025. சோ அதனால அவசரமா அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறோம் 12ஆம் தேதி. சோ அப்பதான் வந்து மாலும் பாலாஸ் எதுக்கு வந்து மாசம் லஞ்சம் தான் கேட்டேன்னா, ஆக்ஷன் ஒண்ணு இது பண்ணாதீங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்குமே, ஹோல்ட் ஆன். சோ அந்த லெட்டர் அப்பயும் இங்க பாருங்க, திருப்பியும் அதே பழைய குடி கவுத்தோட அவன் திருப்பியும் சிராயான பொத்திக படிக்கிறான். இதுலயே அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சாலை நான் கொடுக்கல, இவங்க பேரே போடல. ஓகே, குட், தேங்க்யூ. சரி, இந்த 20 அந்த 17ஆம் தேதி இல்ல இது என்னது
இல்ல இல்ல அந்த இது வந்து ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்துருக்கணுமா? என்னடா எடாரன்னு போடல இவங்க கோயில் பேரு. Actually, the nitty-gritty, like, see, basically, இந்த லெட்டர் அனுப்புனாங்களா, இந்த லெட்டர்லாம் வந்து நாங்கள் டீல் பண்ணுறப்ப தான் நாங்கள் போய் எல்லாம் எடுத்தோம். ஓகே, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இந்த சலினான் கப்பாடு எடாரன்ல கோயில் இதே இல்லை சார். இது என்னமோ மூணாவது மனசை வந்து இது பேசுற மாதிரி அவங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்க பாருங்க, 24th செப்டம்பர் வந்துருச்சு. ஓகே, ஏன் வந்து அந்த 12ஆம் தேதி நம்ம அவசரமா லெட்டர் எழுதணும்னா, ஏன்னா on the 16 வந்து அக்கார்டிங் டு அவங்களோட 90 நாள் வந்து காலாவதி ஆகுது. ஸோ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெம்போ மாசம் வந்து பஞ்சாங் பண்ணுங்க, செகண்ட் வந்து வி டிஸ்கஸ். ஸோ அப்ப இது பண்றப்ப திருப்பியும் அதே தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. Okey, masyarakat bersetuju bahawa bangunan tanpa kebenaran telah tersebut tidak boleh dikekalkan. அதே தான் இந்த ceraian 3 படிச்சல அதே வந்து திருப்பியும் 24th பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணோம், இந்த 24th ஓட விஷயத்தை எடுத்துட்டு ஓகே அப்பதான் வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாத்துக்கும் வந்து சிசி பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, யாசன் ரோஹாயா, மலேசியா இந்து சங்கம், ஆகம மணி, அப்புறம் இங்க உள்ள எம்பி, இங்க உள்ள டோன், அப்புறம் இங்க எம்டிகேயு மந்திரி பசா, எல்லாத்துக்கும் வந்து நான் சிசி பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அந்த இதுல வந்து okay, I want to have the letter. அந்த 24ஆம் தேதி அந்த இதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அந்த 9ஆம் தேதி அக்டோபர் உள்ள லெட்டர் இங்க இருக்கு. ஃபுல் லெட்டரை படிக்கணும், பின்னால் படிக்கணும். ஓகே ஓகே ரைட். இது வந்து 9ஆம் தேதி அவங்க கொடுத்தாங்க, 24ஆம் தேதி லெட்டருக்கு. நான் 9ஆம் தேதி அக்டோபர் ஒரு லெட்டர் அனுப்புறேன். இந்த லெட்டர்ல ஓகே எல்லாம் போட்டுட்டு ceraian 2ல வந்து pembetulan fakta penting. ஓகே, ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து மீட்டிங் வர மாதிரி இல்ல, அண்ட் இந்த விஷயங்களை வந்து திருத்திக்கிற மாதிரி இல்ல. அப்ப வந்துதான் நாங்க தெளிவுபடுத்தணும் that ஓகே அதுல வந்து அந்த லெட்டர் 2B-ல ஓகே நான் போட்டிருக்கேன். Mesyuarat bertarikh 16 Jun 2025 yang dipengerusikan oleh YB Tuan Ravin Kumar hanya berlangsung lebih kurang 10 minit dan tiada sebarang persetujuan rasmi atau bertulis daripada pihak jawatankuasa Kuil untuk pengosongan telah direkodkan. Kami mempunyai rekod audio dan nota ringkas mesyuarat sekiranya diperlukan sebagai bukti. Alright, so and மற்ற விஷயம் போட்டாங்கல்ல அது எல்லாத்தையும் திருத்தி இருக்கோம். எப்ப வந்து 9ஆம் தேதி அக்டோபர் ரிப்ளை அது முடிஞ்ச பிறகு இது after perubahan இல்ல which letter? So that was the last. Okay. So அந்த 9ஆம் தேதி அக்டோபர் அனுப்பிட்டோம்ல. So 9ஆம் தேதி அக்டோபர் அனுப்பினோனே அதுக்கு பிறகு வந்து கோயில் வந்து முழுக்க YB ரவின்ஸ் PA சுப்ரா கூட நாங்க வந்து பேசுறோம். ஏன்னா அந்த இது பிரகாரம் ஏற்கனவே வந்து கொடுத்த நோட்டீஸ் பிரகாரம் ஓகே கோயில் உடைப்பு வந்து அந்த மஞ்சாங்கன் டெம்போ வந்து 31ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. So நம்ம லெட்டர் எழுதி we should have a meeting before October 31st வந்து புஷ் பண்றோம். ஓகே, அந்த 9ஆம் தேதி லெட்டர் அனுப்பிட்டு we were communicating with Mr. Subra and அப்ப வந்து YB ரவினோட PA சுப்ரா வந்து எங்களுக்கு கொடுத்த நிறைய ஆடியோ மெசேஜஸ் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா ஓகே நாங்க வந்து இன்னொரு மாத்த இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, மாத்த இடம் பார்க்குற வரைக்கும் கோயிலை உடைக்க விட மாட்டோம். ஓகே, டோன்ட் வரி. ஏன்னா எங்களுக்கு வரியா இருந்துச்சு. 31ஆம் தேதி அக்டோபர் வந்து அவன் வந்து மஞ்சாங்கன் டெம்போ கொடுத்துருக்கான். அது முன்னோனே வந்து உடைச்சிட்டானா. ஸோ அவங்க கொடுத்த எடுத்து அஷூரன்ஸ் தான். ஓகே, we said since he is in charge, okay let us be. And all the sudden 15ஆம் தேதி டிசம்பர் வந்து கோயில் உடைக்கிறப்ப நான் யாரை கால் பண்ணியிருப்பேன்? ஆமா,
அப்ப அப்ப வந்து என்ன ஆன்சர்? எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம உடைச்சிட்டாங்க. சோ இந்த ஆன்சர் வந்து இங்க பொதுமக்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் முருகரை கும்பிடுறீங்க, நானும் முருகரை கும்பிடுறேன், எல்லாம் தமிழன். ஓகே, ஒரு ஆள் வந்து இது மாதிரி ஆன்சர் கொடுத்தா நீங்க ஏத்துக்கீங்களா சார்?